அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் மல்லிலும் அனுதலும் நேர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். இன்றைய வீடியோ பதிவை நம்ம நேற்றைய வீடியோ பதிவோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் நிறைய அற்புதமான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கின்றதில்ல. வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். ஐயனுடைய அற்புதமான ஒரு தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வள்ளியம்மாவுடைய தரிசனம், அதாவது வள்ளி குகைக்கு போகணும். அதுக்கு முன்பு இங்கே நின்று ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன். கருணை கடலே கந்தா போற்றி. இந்த வாசகத்தை பார்த்தாலே நமக்கு திருச்செந்தூர் அப்படி ஒரு மனசுக்குள்ளே வரும் இல்லையா? அந்த ரொம்ப நிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எத்தனை பேருடைய கனவு இல்லையா இந்த இடத்துக்கு நம்ம வரமாட்டோமா அப்படின்றது. சரி, இப்போ சாமியை பார்த்த உடனே அதுக்கு நேர் ஆப்போசிட் தாங்க இப்போ வள்ளி குகை இருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அழகான சித்திரங்கள் வரையப்பட்டிருந்துச்சு. இந்த சித்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, விநாயக பெருமானை யானை உருவம் எடுத்து வள்ளியை நீங்கள் பயமுறுத்தணும், அப்போ வள்ளி ஓடி என்னை கட்டி அணைத்து கொள்வாள் அப்படின்னு முருகர் சொல்கிறாரா. அதை கேட்ட விநாயக பெருமான் யானை உருவம் எடுத்து வள்ளியை துரத்த வள்ளி ஒளிந்து கொண்ட இடம்தான் இந்த வள்ளி குகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, அம்பாள் அதாவது வள்ளியம்மா ஓடி முருகனை கட்டி அணைத்து கொண்டாள். என்ன ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லைங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே நேரில் நின்று நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஓவியங்கள்லாம் சூப்பராக அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது கல்யாண கோலம், திருமணம் நடக்கக்கூடிய வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க. நாம் வள்ளிமலையில் தான் விநாயக பெருமான் யானை உருவம் எடுத்து விநாயக பெருமான் துரத்திட்டு வருவார். அந்த ஒரு இடம், அந்த காட்சி தான் பார்த்திங்கன்னா கல்லாகவே மாறி இருப்பார் விநாயக பெருமான். அந்த கல்லெல்லாம் நம்ம வள்ளிமலையில் பார்த்தோம். ஆனால் இங்கே வள்ளிமலைக்கும் திருச்செந்தூருக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன நடந்திருக்கும் ஏதுன்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு காட்சி இப்போ பாருங்கள் அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அதை ஞாபகப்படுத்தும் வகையில் இங்கே வரைஞ்சிருக்கிறது உண்மையாகவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பவளப்பாறைங்க. இந்த பவளப்பாறைக்குள்ளே தான் குடஞ்சி எடுத்து அந்த ஒரு சின்ன குகை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் உள்ளே போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு தான் அந்த குகை. அந்த குகைக்குள்ளே அம்பாள் ஒளிஞ்சிக்கிட்டு தான் ஐதீகம். ஒரு 1 to 1.5 அடி உயரத்தில் அந்த சுவற்றோடு செதுக்கப்பட்டிருக்கு. அம்பாளுடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இதுக்குமே நிறைய பேர் கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த பவளப்பாறைங்களா, அந்த பவளப்பாறையில் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செதுக்கியிருப்பாங்களா உடச்சிருப்பாங்களான்னு தெரியல. குழந்தை பாக்கியத்துக்காக, கல்யாணம் வர வேண்டி இந்த மாதிரி எல்லாரும் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பவளப்பாறை. இது இந்த பாறை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடலுடைய எவ்வளோ பெரிய அலை சீற்றம் வந்தாலும் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவளப்பாறை இருந்தாலே அங்கே பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. இங்கே இந்த பாறையானது எத்தனை பேரோட வேண்டுதலெல்லாம் அப்படியே சுமந்துக்கிட்டு நிற்குது பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். ஐயன் இடத்துக்கு போனாலே போதும் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் சென்று வந்தால் கண்டிப்பாக ஒரு திருப்பம் வரும் அப்படின்றது 100% உண்மை தான். அதே சமயம் அந்த முதல் முறை ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்குது தெரியுமா? நான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு கந்த புராணம் படித்ததன் மூலயமா கிடைச்ச வாய்ப்போ என்னமோன்னு. அது மட்டும் இல்லைங்க, நான் தினமுமே திருச்செந்தூர் தலத்துக்குரிய திருப்புகழ் பாராயணம் செய்வேன். இது தொந்தி சரிய மயிரே வெளிர நிற தந்த மசைய முதுகே, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நம்ம திருச்செந்தூர் தலத்துக்குரிய ஒரு பாடல் தான். இதை நான் தொடர்ந்து தினமும் பாடக்கூட முருகன் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா என்னன்னு கூட நம்ம சொல்லலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம கேமரா அலோட் கிடையாது. அந்த உள்ளே இருக்குல்ல அந்த குகை, அந்த டைப்பில் அந்த உள்ளே போகணும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள மலையை குடைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. அம்பாலோட அற்புதமான தரிசனம். அது மட்டும் இல்லை, அங்கே மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்க 3 பேரோட காட்சியுமே நம்ம பார்க்க முடியுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அம்பாளுக்கு அர்ச்சனை செய்த குங்குமம், கயிறு, வளையல், ஒரு எலுமிச்சை பழம், இது எல்லாமே நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தேங்க. இப்போ தான் எனக்கு என்னென்னா மடிப்பிச்சை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருந்தது. எதற்காக வேண்டி இந்த மடிப்பிச்சைனா, என்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிறதே என் ஐயனிட்ட ஒரு பிச்சை தான். அதனால் அதனுடைய நன்றி கடனுக்காக மடியேந்தி பிச்சை எடுக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக எனக்குள்ளே இருந்தது. திருச்செந்தூரில் எடுக்கக்கூடிய மடிப்பிச்சைக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படின்றத அது கண்கூட உணர்ந்தவங்களால் அதை சொல்ல முடியுங்க. நான் முதல் முறையாக அப்படி ஒரு வேண்டுதல் வச்சதுக்கு காரணம், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஐயா எனக்கு என்னன்னு தெரியல, போக்குடம் எது தெரியாமல் இருக்கிறேன், எனக்கான ஒரு வழியை கொடு அப்படின்னும் போது எதர்ச்சியாக ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஷார்ட்டில் தான் நான் பார்த்தேன். அப்போ ஐயன் இதை நம்மளை பண்ண சொல்கிறாரோ, ஏதோ ஒரு வகையில் நம்ம கர்மவினையாக கூட இருக்கலான்னு அப்போ வேண்டது தான். எப்போ நான் திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கிறேனோ அன்னைக்கு நான் கண்டிப்பாக
மடிப்பிச்சை எடுப்பாங்க ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஐயன் அழைத்ததன் பேரில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி அங்கே உடனே நான் சாமி பார்த்துட்டு வந்த உடனே இந்த மடிப்பிச்சை ஏந்தி அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தவங்க எடுக்கிறாங்களே, அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே இன்னும் கண்ணீர் பெருக எனக்கு உடம்புலாம் சிலிர்த்து போச்சுங்க. என்னென்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர்னால கண்ணு தெரியாமல் போயிருச்சான். அப்போ ஐயனை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு வந்து சரியாயிருச்சு, கண் பார்வை நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லும்போதே அப்படி ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க அம்மா உடனே வந்தாங்க. அவங்க அம்மாவோடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்போ நான் சொன்னேன், அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயனுடைய காலை பிடிச்சிட்டிங்கம்மா, என்றைக்குமே உங்களை அவர் வந்து விட்டுற மாட்டார். உங்களுக்காக உங்கள் பொண்ணு வேண்டிக்கிட்டாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மென்மேலும் உயர்த்துவார். ஐயனை நினச்சி என்றைக்குமே யாருமே கலங்கக்கூடாது, நம்மளை என்றைக்குமே அவர் வந்து விட்டுற மாட்டார் அப்படின்னு சொன்னதும் அவங்க ஒரு பக்கம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில் நம்ம மடிப்பிச்சை வந்து எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறுது. ஐயன் அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையுமே நமக்கு கொடுக்குறாரு. நம்ம மடிப்பிச்சை எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம்ல, அதுக்கான 4 நேரத்தையும் அவர் கொடுக்குறாருங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மடிப்பிச்சைன்றது வந்து என்னால் உணர முடிஞ்சுது. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மடிப்பிச்சையுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? எவ்வளோ பேர் வந்து அந்த வெயில் மொட்டை வெயிலுங்க, எதிர் வெயிலெல்லாம் அந்த பிச்சையானதை போட வராங்களோ அவங்க எல்லாரும் குழந்தையா இருந்தாலும் அவங்க காலெல்லாம் தொட்டு வணங்கிட்டு இருந்ததை அது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த வேண்டுதல் நிவர்த்தி ஆயிட்டாலும் நம்ம வந்து மடிப்பிச்சை எடுக்கலாம், வேண்டுதல் இருந்தாலும் வந்து நம்ம மடிப்பிச்சை எடுக்கலாம். இந்திலாண்டவன் போட்ட பிச்சையால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன். அதற்கு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்றதால தான் நான் மடிப்பிச்சை எடுத்திருந்தேன். சரின்னு அதுக்கப்புறமா வந்து மூவர் சமாதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேங்க. போக போக அங்கே இருக்குது இங்கே இருக்குது, ஏன்னா முதல் முறையாக போகிறோம் அப்படின்னா உடனே நமக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதனால் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒரு வழியாக கடற்கரையை தாண்டி இந்த பக்கம் ஓரமாக போகிற மாதிரி வருது. நானும் வந்து இல்லை நடந்ததுன்னு கேளுங்க, சாமியை பார்க்க வரோம் ரூம்லேருந்து வரும்போது அப்படின்னு செப்பலை ரூமுக்குள்ளேயே விட்டுட்டேன். நேராக சாமிக்கு கோயில் பார்க்க உள்ளே போயாச்சு. இப்போ சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே கண்டிப்பாக செப்பல் இருக்கணும், இல்லைன்னா நடக்கவே முடியாது. அப்படி ஒரு வெயில் கொளுத்துது. அதுவும் நமக்கு நடக்கிறது எல்லாமே கடற்கரை ஓரமாக வேறு, அதனால கால் கீழே வைக்க முடியல, எனக்கு அப்படியே கொதிக்குது. அப்புறம் ஒரு சிலர் கேட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா, அங்கே ஒரு தூண் இருக்குது அங்கே போங்கன்றாங்க. சரி நானும் போகிறேன். மூவர் சமாதினா எப்படியும் வந்து நிறைய பேர் கூட்டம் இருக்கும், 3 சமாதிகள் இருக்கும், அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு போனால் அங்கே என்ன நடந்ததுன்னா அப்படியே ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. நான் மூவர் சமாதிக்கிட்ட தான் நிற்கிறேன். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா இங்கே மூவர் சமாதினா எங்கன்னு கேட்டாங்க. அம்மா நான் அங்கே தான் போகிறேன் வாமான்னு கூப்பிட்டாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மூவர் சமாதிக்கிட்ட இருந்து ஐயா கோவிலை நோக்கி போகிறாங்க. ஐயா கோவிலை நோக்கி போகிறாங்க. சரி அவங்களும் எதோ சொல்கிறாங்க கூப்பிட்றாங்களேன்ட்டு அவங்களாம் செப்பல் போட்டிருக்காங்க, நடந்து போயிட்டாங்க. ஆனால் என் காலில் செப்பலே இல்லை. கொஞ்சம் தூரம் அது மாதிரி மணலில் நடந்து போகணும். 2 அடிக்கு மேலே என்னால் வைக்க முடியல. வெயிலுனா வெயில், அப்படி ஒரு வெயிலுங்க, காலை கீழே வைக்க முடியல, அப்படியே நெருப்பு மேலே வைக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்கள். என்னால் முடியல, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல. எனக்கு எப்படியாவது மூவர் சமாதி ஐயாவை பார்த்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் நடந்துக்கிட்டு இருக்கேங்க. என்னால் முடியல முருகா அப்படின்னு வந்து எனக்கு அழகியே வந்துருச்சு. அப்போ தான் பார்க்குறேன் கீழே ஒரு செப்பல் இருக்குங்க. அது அப்படியே எனக்குன்னே கொடுத்த மாதிரி இருந்தது. ஐயா நன்றி நன்றின்னு சொன்ன கண்ணே கலங்கிருச்சு எனக்கு. நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி அந்த இடத்துல செப்பல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மோதிரம் வந்து அறந்துருந்தது. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த செப்பலை விட்டுட்டு போனவங்களுக்கு நன்றி சொன்னேன், ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, நான் போகிறது இப்போது மூவர் சமாதிக்கு இல்லை, ஐயாவை பார்க்க போகிறேன். ஐயா என்ன வர வச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே மூவர் சமாதிக்கிட்டேருந்து ஒரு அம்மா கிட்ட அட்ரஸ் கேட்டால் அந்த அம்மா ஏதோ போகிற வாமான்னு கூப்பிட்டு வருது. வந்தால் இங்கே ஐயா சமாதி ஐயா இருக்கார், அதாவது ஐயா வைகுண்டர் இருக்கார். என்ன சொல்கிறது பாருங்கள், எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த இடத்துல அந்த செப்பல் கிடச்சிது, அப்படியே எனக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஐயா வைகுண்டர், நான் எனக்கு உள்ளே போனதும் வேல் வைத்து அதுக்கான அவர் வந்து அமர்ந்த இந்த இருக்கையில் வேல் வைத்து அந்த புடவை அலங்காரம் செய்து இருந்ததை பார்த்ததுமே எனக்கு அப்படி என்ன சொல்கிறது, ஏன்னா இது வரைக்கும் நான் வந்ததில்லை. நான் பேசியிருக்கிறேன் ஐயாவை பற்றி, நம்ம சேனலில் பேசியிருக்கிறேன், அவ்வளோதான் இது வரைக்கும். ஆனால் நம்ம திருச்செந்தூர்லேருந்து இங்கே ஐயா கோயில் வரோம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரங்க. நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பாக ஐயா தான் என்னை ஏதோ ஒரு வகையில் என்னை ஈர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்ததுமே ஐயாவை சுற்றி வலம் வந்துட்டு அங்கே வந்து விபூதிக்கு பதிலாக நாமக்கட்டி இருக்கலாம் அதை தான் கொடுத்தாங்க. நம்ம நெத்திலும் அவங்க வந்து திலகம் போல் வச்சு விடுவாங்க. ரொம்ப நிறைவாக இருந்தது. கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை வரவழைச்சிருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னார். ஏன் எதற்குன்னு இன்னும் வீடியோ பதிவு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஐயாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, இங்கே உங்களுக்கு தெரியுமா, அதாவது ஐயா வந்து இங்கே குறி சொல்கிறதாகவும் நடக்கும். நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேதனை
பிரார்த்தனைகளை சொல்லி அதுக்கான குறி கேட்டுட்டு போவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம யூடியூப்பில் போட்டிங்கனாவே தெரியும், ஐயா வைகுண்டநாதர் அப்படின்ட்டு. அவ்வளோ சிறப்பு மிக்க கோவிலுக்கு நானாக வரல, ஐயனே இழுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். சரின்னு இப்போ நான் அங்கேருந்து கிளம்பி மூவர் சமாதி எங்கே தான் இருக்குது அப்படின்னு வெளியே வந்து ஒரு இந்த கடைக்காரம்மாகிட்டு கேட்டால் அவங்க காமிக்கிறாங்கம்மா, அங்கே போமா அப்படின்றாங்க. அங்கேருந்து தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்கிறேன். ஆனால் அந்த உண்மையாக அந்த செப்பலே இல்லை, நான் ஒரு அடி கூட எங்கேயும் வச்சிருக்க முடியாதுங்க. அப்புறம் ஒரு வழியாக மூவர் சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துருச்சு. அதாவது இந்த இடத்த தாண்டி தான் நாங்கள் அங்கே போயிருக்காங்க. ஏன் இப்படி நான் தாண்டி போயிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், எதுவுமே வந்து நிறைவாக இல்லை. அதாவது இப்போ தான் கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள சமாதிக்கிட்டெல்லாம் கூட இடிச்சிட்டு இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால உள்ளே நம்ம யாரும் போக முடியாது, அலோட் கிடையாது. வெளியே வந்து தீபம் ஏற்றி வச்சுருந்தாங்க. அவங்க 3 பேரையுமே நினச்சி, ஏன்னா அவங்க 3 பேர் இல்லை, நமக்கு திருச்செந்தூர் ஐயன் கோவிலே நமக்கு கிடச்சிருக்காது இல்லையா. அதனால் அந்த கோவில் கட்ட மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவங்க அவங்க தான். அதனால் பெரிய நன்றி சொன்னேன். அங்கே 2 விளக்குமே குளிர்ந்துட்டு இருந்தது. அந்த 2 விளக்குமே ஏற்றி வச்சுட்டு ஐயாவுக்கு பெரிய நன்றி சொல்லிவிட்டு, ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம இந்த கோவிலுக்கு வந்து அவங்களை தரிசனம் செய்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், வாய்ப்பு இல்லையா. அதனால் நான் வெறும் நன்றி மட்டும் தான். எப்போவுமே நன்றி சொன்னாலே அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அப்படின்றதுக்கு இது இப்போ அடுத்தது நடக்க போகுது தாங்க சாட்சி. ஐயாவை வேண்டிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போகிறேன். அப்போ திடீர்னு ஒரு குரல், என்னென்னா, அம்மா இங்கே வாமா அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு திரும்பி பார்க்குறேன். அவர் ஒரு சித்தர் போல் இருந்தார். உடல் முழுக்க விபூதியால் பூசப்பட்டிருந்துச்சு. இவர் தாங்க அது. என்னை கூப்பிட்டாரு. சரி நாங்கள் போனேன். எனக்கு நெத்தியில் விபூதி வச்சு விட்டார். கையில் ஒரு கயிறு கட்டினார். அப்புறம் ஐயனுடைய விபூதி கொடுத்தாரு. அவர் ஒரு காயின், ஒரு 10 ரூபா காயின் இருக்குங்க, அதை எடுத்து என் கையில் கொடுத்தாரு. இவ்வளவுமே அவர் செய்கிறாரு. எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த நேரம் பார்த்து பர்ஸு கொண்டு வரலையா, அதனால் ஐயா பணம் எதுனே எதிர்பார்ப்பாரோ என்னமோ நினச்சிக்கிட்டு, ஐயா பணம் எதுவும் இல்லைங்க ஐயா, உங்ககிட்ட யாருமா பணம் கேட்டது இப்போது அப்படின்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இதெல்லாம் எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொருளையும் எடுத்து கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா பன்னீர் இலை விபூதி. பன்னீர் இலை விபூதியை அந்த ஒரு கட்டு போல் இருந்து எடுத்து கையில் கொடுத்து, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இதை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 2ஆக கட் பண்ணி ஐயனை வேண்டிக்கிட்டு சாப்பிட சொல்லுமா அப்படின்னார். ஆனால் ஏன் அவர் இதெல்லாம் எடுத்து என் கையில் கொடுக்கணும், எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் கோவிலில் என்னென்னா கஷ்டப்பட்டுட்டு வந்தேன். பன்னீர் இலை விபூதிக்கு உண்டான மகத்துவம் இல்லையா கோவிலுக்குள்ளே, இப்படி வந்து அதை விற்பனையாக நினச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற என்னோட மனக்குறைய ஐயன் ஒரு நொடி பொழுதில் தீர்த்தா மாதிரி ஒரு கட்டு பன்னீர் இலை விபூதி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு இந்த வார்த்தையை இதெல்லாம் சொல்கிறார். உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களும் இதை சாப்பிடலாமா அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் ஐயன் ஏதோ ஒரு பணியை என் கையில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத என்னால் உணர முடிஞ்சுது. சரி இது நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக திருச்செந்தூர் சித்தர் அப்படின்னு அடித்தேங்க யூடியூப்பில். அப்போ தான் தெரிஞ்சதுங்க, திருச்செந்தூர் கடற்கரையோரம் பல அற்புத அதிசயங்கள் ஒவ்வொரு முறை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போது கரை ஒதுங்கிய ஒரு பாறைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டு இருக்குது. இங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு கல்வெட்டு கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு இந்த சித்தர் தான் வந்து ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சதாகவும் அதை வந்து இவர் வந்து வெளிப்படுத்துறதாகவுமே வந்து நியூஸ்லலாம் வந்து போட்டிருக்காங்க. அதான் எங்கேயோ பார்த்தாமா இருக்கே அப்படின்னு தோணுச்சு இல்லையா. அதுதான், அதாவது இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வெள்ளை சித்தர், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏதோ ஒரு வகையில் ஐயன் வந்து இவர் மூலிமா பன்னீர் இலை விபூதி வந்து கையில் கொடுத்துருக்காரு. இதற்காக தானோ என்னவோ ஐயா கோவிலுக்கு முதல்ல போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் மூவர் சமாதி வந்ததுக்கப்புறம் தான் இவரை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புமே கிடைச்சிது. என்னமோ ஒரு சித்து விளையாட்டு முருகன் விளையாடிட்டாரு அன்னைக்கு. அந்த பிரசாதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இலைக்குள்ளே இருக்கக்கூடிய விபூதியானது பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட விபூதி. அதனால் அவ்வளோ ஒரு சக்தி. ஐயனை மனசார நினச்சி நானும் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை தாண்டி உங்கள் கைக்கு அந்த இலையானது வருது அப்படின்னா ஐயனை மனசார நினச்சிக்கிட்டு ஒரு முறை குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை உடல் நோய்க்காக நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, என்னை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியம் அப்படின்னா வேல்மாறல் அப்புறம் ஜெகமாய ஊற்று, இந்த 2 திருப்புகளும் வெடிக்கிழம்புற எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஐயனிடத்துல வந்து தீபம் ஏற்றி வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் அந்த இலையை 2ஆக பிரித்து கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்காவது அசைவம் எதுவும் சாப்பிடாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே போல தான் உடல் நோய்க்காக உங்களுக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு வகையில் உடம்பு வலி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, வீட்டில் இருக்க எல்லாரும் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையோடு சேர்த்து சாப்பிடணும், அதுதான் முக்கியம். அந்த விபூதி மட்டும் கிடையாது, இலையோட துண்டுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் இதே போல் காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல வந்து அதை மென்று சாப்பிட்ருக்க கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும், தண்ணி குடிச்சுக்கோங்க. சரியா? இதை மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக ஐயனுடைய முழு கருணையும் அதில் இருக்குன்றதை என்னால் உணர முடியுது. அதன் மூலமாக தான் இப்படியும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்றதையும் ஐயனுடைய உத்தரவாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறது பாருங்கள். இப்படியெல்லாம் நான் அதை பண்ணுவேனான்னு எதிர்ப்பேன். ஒரு இலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சா அடுத்தடுத்து
அதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் ஐயன் கொண்டு வந்து விடுறாருன்னா அது ஐயனுடைய கருணைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மனசு நிறைவு சந்தோஷமாயிருச்சு. அடுத்தது என்ன, எனக்கு கடலில் குளிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. திருச்செந்தூர் அப்படின்னாலே நமக்கு வந்து கடற்கரை தான் வந்து ஞாபகத்தில் வரும். அதில் வந்து நம்ம குளிக்கிறது வந்து ஐயனே நம்மளை வந்து தீண்டுவது போல் அப்படி ஒரு உணர்வை தரும். அதனால் நான் என் பெரிய பையன் வரலன்றதுனால நான் என்ன பண்ணேன், அவனுடைய ஷர்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தேன், பனியன். அதை என் சின்ன பையனுக்கு போட்டு விட்டு அவர் தான் இப்போ கடலில் இறங்க போகிறாரு. அதாவது இப்போ 2 பையனும் குளித்தா மாதிரி ஆச்சா, அவனுக்கு ரொம்ப ஆசை தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு. நானும் கொஞ்ச நேரம் சும்மா அப்படி கால் நினைக்கிற அளவுக்கு தண்ணியில் இருந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது வந்து நம்ம ப்ராப்பராக முறைப்படி எதுவும் செய்யலை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடற்கரையில் ஃபுல்லாக குளிச்சிருக்கணும், அப்புறம் நாழி கிணறுல வந்து குளிச்சிருக்கணும், அப்புறம் தூண்டு விநாயகரை பார்த்துட்டு ஐயனை போய் பார்த்துருக்கணும். நமக்கு அதுக்குண்டான வாய்ப்பு அமையலைனாலும் எது எப்படி இருந்தாலும் அந்த மண்ணில் நிறுந்துக்கிட்டு எதை செஞ்சாலுமே சரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி இன்னும் ஒரு வாய்ப்பு இன்னொரு நாள் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் கரெக்டாக செய்வோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோடு தண்ணியில் இறங்கி கொஞ்ச நேரம் நானும் என் பையனை வந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாழி கிணறுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அம்மா அங்கே எவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். இங்கே பாருங்கள், இதுதான் நாழி கிணறு இருக்கக்கூடிய இடம். கீழே அடிபாகத்தில் தான் கிணறானது இருக்குது. இதற்கு உள்ளே அங்கே வரத்துக்கு உண்டான அவ்வளோ வழி சுற்றியும் இங்கே வந்து இப்போ ஜனங்க நிற்கிறாங்களா, இங்கேருந்து கீழே உள்ளே இறங்கணுங்க. உள்ளே பாதாள மாதிரி போகுது. அதாவது நாழி கிணறுடைய சிறப்பு என்னென்னா, வேலவனுடைய வேலை கொண்டு இந்த இடத்துல தோண்டப்பட்டதன் மூலமாக உருவான தண்ணி தான் இது. கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணி தேனாட்டம் இனிக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு அற்புத அதிசயம். அதனால தான் மக்கள் இங்கே அலை போல் அலை வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. ஐயனோட அந்த தண்ணியில் எப்படியாவது குளிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, எங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலை. அங்கே அந்த கீழே பணியாளர்கள் இருப்பாங்களே, அவங்க கையில் ஒரு 50 ரூபா கொடுத்ததும் கீழே போயிட்டு ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதை எடுத்து தெளிச்சிக்கிட்டு வீட்டுக்கும் நாங்கள் கொண்டு வந்துட்டோங்க. நான் கடற்கரையில் இருந்தோம் தண்ணி கொண்டு வந்தேன், அப்புறம் மணலும் கொஞ்சம் கொண்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு குறையும் இருக்குங்க. என்னென்னா, தூண்டு விநாயகர் பெருமானை பார்க்காமலே போயிட்டாய் அப்படின்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டு ஐயனை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். இங்கே வந்து பாருங்கள், சரியான மயில். அதாவது போகும்போது ஒரு மயில் தான் பார்க்க முடிஞ்சுது. இங்கே நான் என் காது படவே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மயில் பாருங்கள் மயில் பாருங்கண்ணே. எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 5 மயில் இருக்கும். அழகாக வந்து இருந்தது. ஆனால் பாவம் வெயில் அப்படியே சுருண்டு போயிருந்ததுங்க குழந்தைங்க. அதுக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் விநாயகர் பெருமானை பார்க்க போனேன். இவரோட மிகப்பெரிய ஒரு சக்திங்க. அதாவது நம்ம முதல்ல ஐயனை விநாயகர் பெருமானை பார்த்து வேண்டிக்கிட்டு நம்ம வந்து உள்ள கோவிலுக்கு போய் பார்க்கணும். இதுதான் ஐதீகமும் கூட. ஆனால் எனக்கு எப்படி இருந்தாலும் சாமியை பார்த்தா போதுன்னு வந்தேன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஐயன் அதாவது கோவில்கிட்ட நெருங்கின உடனே ஒரு ஃபோன் நல்ல செய்தி ஒருத்தவங்க சொன்னாங்க, இது போதாதான் நமக்கு அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து இந்த மாதிரி இந்த தேங்காய்லாம் உடைச்சிட்டு நம்ம ஐயனை பார்க்க போகிறதா வந்து ஐதீகங்க. சரி நம்ம ஐயனை பார்க்கலான்னு போனேன். உங்களுக்காக சின்ன கிளிப்பு எடுத்திருக்கேன், ஐயருக்கே தெரியாமல் தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம விநாயகர் பெருமானை அழகாக வெள்ளி காப்பில் இருந்தாருங்க. மூர்த்தி சிறிதேனினும் கீர்த்தி பெரிதாக உள்ள தூண்டிக்கை விநாயகர் பெருமான். நல்ல மனசார வேண்டிக்கோங்க. விநாயகர் எம்பெருமானுக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு, நம்ம திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கும் பெரிய நன்றி சொல்லிட்டு, ஐயனே எதிர்பாராத ஒரு அற்புதமான தரிசனம் கொடுத்தீங்க அப்படின்னு பெரிய ஒரு கும்பிடு ஐயனை பார்த்து போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தங்க. அப்போ 2 கருடருங்க, அதாவது கோவில் கோபுரத்தை வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நான் திடீர்னு தான் அந்த கிளிப்பை எடுத்தேன். அப்போது அதுக்கப்புறமா தெரிஞ்சுது, அதாவது கோவில் கோபுரத்தை கருடர் சுற்றுறதை பார்த்தோன்னா கோவிலுக்கும் வளர்ச்சி, அதை பார்க்குறவங்களுக்கும் வளர்ச்சின்றது பெரியவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த திருச்செந்தூர் வரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க, அதை திருப்புகழ் எழுதி பட்டம் வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் பெரிய நன்றியை சொல்லிட்டேன். அவங்களோட சேர்ந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம ஐயனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, கூடிய விரைவில் திருச்செந்தூர்லேயும் வேல்மாறல் பூஜையானது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முருகனுக்கு நன்றியை சொல்லிட்டு பிரியா விடப்பட்டுட்டேங்க. திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு அரோஹரா.